அனைவருக்கும் வணக்கம். இன்று செவ்வாய்க்கிழமை. முருகனுக்கு உகந்த வெற்றிலை தீபம் நம் வீட்டில் எப்படி ஏற்றுவது என்பதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முருகனோட அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். இந்த வெற்றிலை தீபங்கிறது எதுக்கு ஏற்றுறோம்னா, வீடு, அரசு வேலை, கடன் பிரச்சனை, அதுக்காக நம்பிக்கையோடு முழு மனதோடு நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றணும். இது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் ஏற்றணும். சாமி படத்துக்கு முன்னாடி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சரவண பவங்கிற கோலத்தை இடணும். விட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு தாம்பலத்தில் 6 வெற்றிலைகளை மயில் தோகை மாதிரி பரப்பி வச்சுக்கணும். அதுக்கு நடுவில் மஞ்சளால் பொட்டு வைக்கணும். பொட்டு வச்சுட்டு அதற்கு மேலே குங்குமத்தால் பொட்டு வைக்கணும். பொட்டு வச்சுட்டு 6 முக விளக்குன்னு கிடைக்கிது. 6 விளக்கும் வைக்கலாம், ஒரு விளக்கும் வைக்கலாம். நான் 6 முக விளக்கு அப்படின்ட்டு நாச்சியார் கோவிலில் பார்த்து அதை வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த விளக்கை நான் அன்றைக்கி ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஏற்ற போகிறேன். இப்போ வெற்றிலை எல்லாத்துக்கும் நான் பொட்டு வச்சுட்டு அந்த விளக்கை நடுவில் வச்சு அதில் பசு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய், ரெண்டில் ஏதாவது ஒன்று, நல்லெண்ணெய் இல்லைன்னா பசு நெய் ஏதாவது ஒன்று நம்ம ஊற்றி விளக்கை ஏற்றணும். அந்த வெற்றிலை காம்பை எடுத்து ஒவ்வொரு விளக்குலையும் நம்ம போட்டுறணும். 6 முக விளக்கு வச்சு 6 முக விளக்கு வச்சுருந்தீங்கன்னா 6 முகத்துலையும் போட்டுருவேன். ஒரே ஒரு விளக்கு நடுவில் மண் அகல் விளக்கில் ஒரே ஒரு அகல் விளக்கில் ஏற்றுனீங்கன்னா அந்த ஒரு விளக்குலேயே 6 காம்பையும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் செவ்வாய் ஓரை அந்த டைம் பார்த்துக்கிட்டு 1 to 2 நான் மதியம் செஞ்சேன். மதியம் 1 to 2 இந்த விளக்கை நான் ஏற்றினேன். ஏற்றிட்டு பத்தி சூடம் அப்புறம் சாம்பிராணி எல்லாம் காமிச்சிட்டு சாமிக்கு நெய்வேத்தியம் வச்சு முருகனுக்கு திருப்பாகம் செஞ்சு வச்சு நீரில் ஆவிட்டு வேல்மாறல், கந்தசஷ்டி கவசம், சண்முக கவசம், உங்களுக்கு அப்படி சப்போஸ் படிக்கிறதுக்கு டைம் கிடைக்கலன்னா ஒரு பாட்டை போட்டு வீட்டுக்கிட்ட ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி முருகனை பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம உட்காந்துருக்கலாம். கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்பிக்கையோட முருகன் கண்டிப்பாக கேட்டதை கண்டிப்பாக நடத்தி காட்டுவாங்க. என் வாழ்க்கையில் அது நடந்துச்சு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா.